கயல் கிட்ட நம்ம கேப் டிரைவரா வேலைக்கு சேர்ந்த விஷயத்த சொல்லிடணும். கயலுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல விருப்பம் இருக்காது. இருந்தாலும் அவகிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்காத சொல்லிட்டேன். உன் வேலையை பாரு. கயல் கயல் வாங்க மாப்ள வாங்க. எழில் வா உட்காரு. ஏய் கயல், என்னாச்சு? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இல்லத்த, கயல் முகம் டென்ஷனா இருக்கு. மூர்த்தியோட முகமும் சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்காரு. மா போய் காஃபி எடுத்துட்டு வா. அத்தை இருங்க, இந்த அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கயல், என்ன என்கிட்ட மறைக்கிற? என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் என்ன மூணாவது மனுஷனா? இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் தானே. அத்தை நீங்க சொல்லுங்க. அக்கா, என்னன்னு நீங்களாவது சொல்லுங்கக்கா. மாப்ள ஒண்ணு இல்ல மாப்ள, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. மூர்த்தி, என்ன தப்பு? மூர்த்தி அது இரு கயல், நீ ஏன் அவர் தடுக்கிற? கயல் பரவாயில்ல கயல், மாப்பிள்ள எதுவும் தப்பா நினைக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, பெரியமா காலையில உங்களை எந்த வேலைக்கும் போகாம இருக்கீங்கன்னு சொல்லி குத்தி காட்டி பேசினாங்கல்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபைனான்ஸ் கொடுத்து நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு கலெக்ஷன் பண்ண ஒரு ஆள் வேணும்னு சொன்னாரு. அதான் அந்த வேலையை உங்களுக்காக நான் கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அத சொன்னதுக்காக தான் கையில என்ன திட்டிக்கிட்டு இருந்தா. ஏய், இதுல திட்டத்துக்கு என்ன இருக்கு? அதில் தம்பி, அந்த வேலை உங்க தகுதிக்கானதா இருக்காதுன்னு கையில் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. கையில் உங்களை வேற ஒரு உயரத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். அவளோட கோபம் நியாயமானது தானே? இல்லக்கா, இதுல என்ன இருக்கு? ஃபைனான்ஸ்ல கலெக்ஷன் பண்ற வேலை ஒன்றும் தப்பான வேலை கிடையாதே. எந்த வேலையும் தப்பான வேலைன்னு நான் சொல்லல. திருடக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, அதை தவிர வேற என்ன வேணாலும் செய்யலாம். செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்புறவனா. ஆனா என் எழில என்னால அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு எங்கேயோ மார்க்கெட்டா கடைங்களுக்கெல்லாம் அலைஞ்சு காசு கொடுங்கன்னு கையேந்தி நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்திருக்கேன். கோட் சூட், பிராண்டட் கார்னு இருந்தவன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்குள்ளே நான் குற்ற உணர்ச்சியில சாகுறதா? இல்ல கையல், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், போகவும் கூடாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என் எழில் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். என் எழில் எப்படிப்பட்டவனா இருக்க போறானோ எனக்கு தெரியும். உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும்டா. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கல, நீ அதையே பண்ணு. கண்டிப்பா ஒரு நாள் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்க தான் போகுது. பிசினஸ்ல நீ கண்டிப்பா ஜெயிக்க தான் போற. அதை விட்டுட்டு ரோட வெயில சுத்துறது, இந்த மாதிரி வேலை நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இல்ல கையல், நான் கூட என் புருஷனை எனக்கு பாத்துக்க தெரியும். என் புருஷன் அவன் நினைச்ச வேலையோ பிசினஸோ பண்ணி என்ன நல்லா பாத்துக்க தான் போறான். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னா நான் என்னடா பொண்டாட்டி? நான் இதுக்கு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
கலெக்ஷன் ஏஜென்ட் வேலைக்கு கயல் இவ்வளவு கோச்சுக்கிறா, இதுல டிரைவர் வேலைன்னு சொன்னா கயல் விடவே மாட்டா. அதனால இந்த விஷயத்த கயல் கிட்ட சொல்லாம கடந்து போய் தான் ஆகணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அது ஆ, இல்ல நீ சொல்ல வந்ததை நான் பேச விடாம தடுத்துட்டேன். என்னன்னு சொல்லு. அது அது ஒண்ணும் இல்ல கயல். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் சொல்லணும்னு வந்தேன். வேலையா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ திரும்ப வேலைன்னு ஆரம்பிக்கிற? என்ன வேலை? ஆ, நான் என்ன வேலைன்னு கேட்டேன். அது வந்து அது எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில சிஇஓவா வேலை கிடைச்சிருக்கு. மீட்ரு சூப்பர்ரா. என்ன சொல்ற? ஆமா, அத சொல்லதான் வந்தேன். ஆனா இங்க நடந்ததுல அத சொல்ல முடியாம போச்சு. ஏய், இதுதானே நீ முதல்ல சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். மாப்ள கங்க்ராட்ஸ். எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. கங்க்ராட்ஸ் மாப்ள. சூப்பர். எப்படியே கையில எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. தம்பி நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் ஸ்வீட் அக்கா, பரவாயில்ல, அதெல்லாம் ஐயோ மாப்ள அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல விஷயம் நடக்கும்போது ஸ்வீட் எடுத்துக்கணும். ஏய் போ, ரெடி பண்ண சீக்கிரம். இதோ வரேன். போ. மீட்ரு சூப்பர்ரா. பாத்தியா மூர்த்தி, மாப்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. என் புருஷ எழில் ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு சிஇஓ ஆயிட்டான். ம். அவன் ஃபைனான்ஸ் வேலை பண்றவன் கிடையாது. நீ இந்த வேலையை யோசிக்கும் போது கடவுள் அவனுக்கு எப்பேற்பட்ட வேலையை கொடுத்திருக்காரு பாரு. ம். சூப்பர். ஐயோ கயல், உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு கயல், என்ன மன்னிச்சிரு.